ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோஸ் இன்ஷாட்டில் எடிட் பண்ண போகிறதில்ல, ஃபோட்டோஸ் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அட்ஜஸ்ட் போயிட்டு நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இமேஜஸ்லாம் நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ தான் போடுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கனாலும் சரி, நீங்கள் நான் பண்ணுற மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஃபோட்டோ அப்படியே நீட்டாக தெரியும். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறது புரியலன்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம டெக்ஸ்ட்டில் தான் எல்லாமே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்கோப் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு 5 or 6 அண்டர்ஸ்கோப் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபாண்ட்டுக்கு போயிட்டு ஃபாண்ட்ஸ் அந்த மாதிரி கரெக்டாக லைன் ஜாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது அண்டர்ஸ்கோப் ஜாயிண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணிடுறேன். இதில் லைட் ஆரஞ்ச் மட்டும் நான் இதில் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதை லைட்டாக குறைச்சி இந்த மாதிரி மேலே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நான் ஏதோ ஒரு லிரிக்ஸ் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த லிரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த லிரிக்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது அண்டர்ஸ்கோப்க்கு கொடுத்த ஃபாண்ட் இது நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதோட ஃபாண்ட் நம்ம வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நான் ஒயிட்டில் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் இப்போ இதில் எம்ஜாய் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் தனியாக எம்ஜாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த எம்ஜாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இப்படி குறைச்சிட்டு இந்த மாதிரி மேலே கொண்டு போய் நான் வச்சுக்கிறேன். இப்போ இதை கொண்டு போய் மேலே வச்சதுக்கப்புறம் திரும்பவும் நான் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு அண்டர்ஸ்கோப் நான் கொடுத்துக்கிறேன். ஒரு 5 or 6 நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ அண்டர்ஸ்கோப் கொடுத்துக்கோங்க. திரும்பவும் நான் அதே அண்டர்ஸ்கோப்புக்கு அதே ஃபாண்ட் தான் கொடுத்துருக்கேன், அதே கலர் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கலருக்கு போயிட்டு நான் அதே கலர் கொடுத்ததுக்கப்புறம் இதை கொண்டு நான் இந்த மாதிரி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதை திருப்பி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்படி கரெக்டாக கொண்டு வச்சுருங்க. அதாவது கீழே வச்சுருக்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிகிற மாதிரி அதை வைங்க. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸுக்கு போயிட்டு நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட்டில் நான் கலர் ஃபாண்ட் மாற்றிட்டு கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் திரும்பவும் நான் அதே ஃபாண்ட் ஆட் பண்ணி அண்டர்ஸ்கோப் அதே மாதிரி கொண்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இதே ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதை லைட்டாக குறைச்சிட்டு இதை இப்படி குறைச்சிட்டு இந்த மாதிரி கொண்டு நான் கீழே இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது ஜஸ்ட்டு 4 or 5 minutes தான் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்காகும். இப்போ ஆல்ரெடி ரைட் பண்ணோம்ல, அதை நான் ஒன்று பின்னாடி க்ளோ இது பிளாக்கில் இருக்குது, இதை நான் ஒயிட்டில் மாற்றிக்கிறேன். இது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணுங்கள். நான் அதை ஸ்டார்டிங்கில் பண்ணல, நான் இப்போ தான் இதை பண்ணுறேன். அதே மாதிரி எம்ஜாய்க்கு நான் அந்த மாதிரி கொடுத்துட்றேன். இது ஒரு சிம்பிளான ஒரு ஃபோட்டோ எடிட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். பை ஹாய்ஸ்.